கடலூர் மாவட்டத்தில் குப்பைகளால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்து மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்பொழுது பார்க்கலாம். குப்பை இருக்கிறத மக்கள் தான் முடிவு பண்ணணும். அவங்கவுங்க வீட்டில் இருக்க குப்பையை அவங்கவுங்க சுத்தமாக வச்சுக்கணும். மற்றவங்க வீட்டு வாசலில் போய் போடக்கூடாது ஃபஸ்ட்டு. அதே மாதிரி மாநகராட்சிலையும் தூய்மை காவலர் இருக்காங்க, பஞ்சாயத்துலேயும் தூய்மை காவலர் இருக்காங்க. இந்த தூய்மை காவலர்லாம் வச்சு நிர்வாகம் முதலமைச்சர் கரெக்டாக தான் முடிவு பண்ணுறாரு எல்லா வேலையும் செய்ய சொல்லி. ஆனால் இந்த கவர்மெண்ட் அதிகாரிங்க தான் எந்த வேலையுமே செய்ய மாட்டுறாங்க. அந்த குப்பையால் தான் எல்லாருக்கும் நோய் நொடி எல்லாம் வருது. நீங்கள் இந்த சிங்கப்பூர், துபாய் அங்கெல்லாம் பார்த்துருக்கீங்களா? எவ்வளோ அழகாக வச்சுருக்காங்க பார்த்தீங்களா? எச்சு துப்புனா கூட ஃபைன் போடுறாங்க, அவங்களுக்கு ஃபைன் உண்டு. ஆனால் ஏன் நம்ம தமிழ்நாட்டில் மட்டும் அந்த மாதிரி சிஸ்டம் கொண்டு வர மாட்டுறாங்க? அதிகாரிங்க தான் சரியில்லையா? அதிகாரிங்க வான் பண்ணா மக்கள் கேட்பாங்க. இதெல்லாம் மக்களோட பிரச்சனை தான். அவங்கவுங்க வீட்டு குப்பையை அவங்கவுங்க கரெக்டா கொண்டு போய் எங்க டிஸ்போஸ் பண்ணணுமோ அங்க பண்ணுனா அது கரெக்டா அந்த இடம் சுத்தமா இருக்காங்க. பாருங்க, அந்த பைபாஸ்ல வாக்கிங்கே போக முடியாது, ஒரே துர்நாத்தம். இந்த மட்டன் சிக்கன் விற்கிறாங்களே அவங்கெல்லாம் அந்த கழிவெல்லாம் கொண்டு போய் எங்க போடுறாங்கன்னு கேக்குறாங்களே இவங்க. அவன் வந்தாக்கா ஏதோ கொடுத்துட்டு போயிடுறான். மாநகராட்சியார் தரம் உயர்த்தி மேயர் பதவி ஏற்ற பின்பு ஓராண்டுகள் மாநகராட்சி ஊழியர்களே தூய்மை பணியை மேற்கொண்டாங்க. அது சரிவர செய்ய முடியவில்லைன்றதுனால சிட்டி கிளீன்ற தனியார் நிறுவனத்திடம் ஒப்படைச்சாங்க. அவங்களுக்கு மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு 50 to 70 லட்சம் தொகை பராமரிப்புக்கு கொடுக்கப்படுகிறது. எது எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பொதுமக்களிடம் போதிய விழிப்புணர்வு இல்லை. மக்கும் குப்பை மக்காத குப்பைகளை தரம் பிரித்து தருவதில் பொதுமக்களின் பயன்பாடு மிக குறைவாகவே உள்ளது. பொதுமக்களும் சேர்ந்து மாநகராட்சியுடன் பணியாற்றி, மாநகராட்சி ஊழியர்களுடன் பணியாற்றி சரிவர குப்பைகளை தரம் பிரித்து கொடுத்தால் ஒழிய இந்த தூய்மை என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கும். இந்த குப்பை அதிகமாக இருக்குது, குப்பைகள்லாம் நிறையா இருக்குது சொல்லிட்டு பொதுமக்கள் சார்பாக நான் இந்த பேட்டி கொடுக்குறேன். தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியா முழுக்க இந்த குப்பை பிரச்சனை நிறையா இருக்குது. அதுக்கு காரணம் பொதுமக்களும் தான். அரசாங்கத்தின் எப்படியாப்பட்ட கடுமையான சட்டங்களை போட்டாலும் பொதுமக்கள் அதை யாருமே பின்பற்றுறது கிடையாது. அதுக்கான விழிப்புணர்வு இல்லை. இப்போ குப்பை கடலூர் பகுதியில் பார்த்தா மாநகராட்சி, அந்த மாநகராட்சியில் ஒரு கட்டமைப்பு சரியில்லை. அந்த குப்பைகளை எடுத்துன்னு போய் அதை அந்த குப்பை கிடங்கே முதல்ல எங்கே இருக்குன்னே தெரியல. அந்த மாநகராட்சி அந்த நிர்வாகத்தில் இருக்கிற அந்த தூய்மை பணியாளர்கள்லாம் அந்த தெருவிலேருந்து குப்பை அள்ளிட்டு அந்த பைபாஸில் இருக்கிற அந்த புழவரிச்சாலையில் இருக்கிற அந்த ரோட்டில் தான் போட்டு போகிறாங்க. அப்படி அந்த ரோட்டில் போடுற குப்பைங்கள்லாம் நாளடைவில் மக்கி துர்நாற்றம் ஏற்படுது. அதில் வாக்கிங் போகிறவங்களாம் ரொம்ப கவலையாக என்கிட்ட நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. அதே சமயத்தில் இதை நிர்வாகத்திட்ட சொன்னாலும் அதுக்கான நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அவங்க முன் வரல.